அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் பற்றி சில கருத்துக்களை கூறிவிட்டு பின் தனுசு ராசிக்காரர்கள் என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், அவர்களுக்கு என்று சில மந்திரங்கள், அதில் வர அந்த 3 நட்சத்திரமுமே உங்களுக்கு பிரிண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த பதிவில் லாஸ்ட்டில் நீங்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் பற்றியும் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா ராசிக்காரர்களுமே இந்த டிசம்பர் மாதத்தில் முக்கியமாக நீங்கள் எல்லா கிரகங்களின் சேர்க்கைக்காக சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியுள்ளது. அந்த விஷயங்களை தான் வீடியோனுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். முதலில் இந்த ஜோதிடத்தை பற்றி சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். கிரகங்களின் சேர்க்கை தனுசு ராசி, அதாவது அன்றைய ஜோதிடம் என்பது வானில் உள்ள கிரகங்களின் நிலை வைத்து தட்பவெட்ப நிலை மாற்றங்கள், அதனால் விவசாய நாட்களின் பல்வேறு பரிணாமங்களுக்கு எந்த நாளில் அறுவடை, எந்த நாளில் விதை விதைக்க என்றுதான் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்டது. செவ்வாய் என்றால் சிவப்பு, வியாழன் என்றால் மஞ்சள் என டெலஸ்கோப் இல்லாத, ராக்கெட் இல்லாத காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் மனிதன் கண்டுபிடித்த ராக்கெட் தான் இல்லையே தவிர வானில் பறக்கும் பல்வேறு வழிகள் தெரிந்திருந்ததால் விமானங்கள் இருந்திருக்கின்றன. அதற்கு பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலமாக, பல ஆர்கியாலஜிஸ்ட் மூலமாகவும், நம்முடைய இந்திய பழமை வாய்ந்த மிக மிக பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டமைக்கப்பட்ட சில அகழ்வார் ஆராய்ச்சி விஷயங்களில் இருந்தும், மிக பழமை வாய்ந்த கோயில்களிலும் விமானங்கள் செதுக்கப்பட்டு உள்ளன. ராக்கெட் சாம்பர்கள் போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன என பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. பிரவீன் மோகன் என்பவர் சிவன் மற்றும் நாகர்கள் என்ற மிக குள்ளமான பல சக்தி கொண்டவர்கள். இவர்கள் வேற்று கிரகத்தில் நெடுதொலைவில் உள்ள பல்வேறு யூனிவர்ஸில் இருந்து மறுபடியும் சென்று விட்டிருக்கலாம் என்று கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். நம் தமிழ்நாட்டை சேர்ந்த விஷ்ணு பகவான் கடலில் நாகத்தை சுருட்டி படுக்கையாக்கி அவர் வான் நோக்கி படுத்து இருப்பது வான் ஆராய்ச்சி செய்யவே என்று நமது தமிழ் ஆராய்ச்சியாளர் டாக்டர் பாண்டியன் அவர்களின் ஆய்வில் வெளிப்படுத்தியுள்ளார். மற்றும் அந்த ஒரு பாம்பு என்பது என்னுடைய முக்கிய இதுவே என்னவென்றால், குண்டலினி சக்தியை அவர்கள் பெற்றதால் தான் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி சக்திகளை பெற்றார், வான ஆராய்ச்சிகளை செய்தார்கள் என்று குறிப்பதாகும். அதற்கு பிறகு வந்த சித்தர்கள் பூமியில் மண்டி இருக்கும் மூலிகைகள், மருந்துகளை கண்டுபிடித்தனர். அதனோடு இந்த கிரக மாற்றங்கள் மனித வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்று கண்டுபிடித்தது தான் இந்த ஜோதிடம். இன்னும் விஷ்ணுவின் ஆராய்ச்சியாளர் விஷ்ணுவை பொம்மை போன்ற கதைகளை மாற்றி எழுதிய பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் வேறு சில வீடியோக்களில் பார்க்கலாம். அந்த காலத்தில் ஒரு கல்யாணம், வீடு குடித்தனம் போக சீமந்தம், வளைகாப்பு, சாந்தி முகூர்த்தம் என்ற விஷயங்களுக்கு மட்டும் ஜோதிடர்களை அணுகினார்கள். ஆனால் நாள் ஆக ஆக ஜோதிடம் பல பரிணாமங்களை பெற்றது. தங்கம், ரத்தினம், கற்கள் வான ஆராய்ச்சி செய்யும் பொழுதே அந்த சக்திகள் தெரிந்திருந்தாலும் இப்போது இந்த செமி பிரிஷியஸ் ஸ்டோன்ஸ், அப்புறம் நிறங்கள், எண்கணிதம் என்று பலவாறாக மெருகேறி போனது. ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சற்று நடுத்தர வயதில் ஒரு திருநீறு பட்டை அணிந்து கொண்டு ஒரு வயதானவர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு தெரிந்தவர்களாக அங்கமாக இருக்கும் ஒரு ஜோதிடர்களை தான் அந்த சமயத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த ஆரஞ்சு என்ற நிறமே ஒரு அடிமைகளின் நிறமாகும். அது எல்லாம் எப்படி இங்கு மாற்றப்பட்டன என்ற விஷயங்களை எல்லாம் கூட நாம் வேறு வீடியோக்கள் தான் பார்க்க வேண்டும். இப்பொழுது அதை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை. ஜோதிடம் என்பது என்றோ ஒரு நாள் பார்ப்பது என்று இல்லாமல், என்னைக்கு இந்த டிவி சேனல் வந்ததோ அப்போவே நம்மளுக்கு அந்த வார பலன், மாத பலன் அப்படின்னு பார்க்குறது. அந்த காலத்துலேயே கொஞ்சம் டிவி வரத்துக்கு முன்னாடி கூட நியூஸ் பேப்பரில், மேகசின்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஜோதிடம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்குவாங்க இன்ட்ரெஸ்டாக எல்லாருமே படிக்கிறதுக்கு. அப்புறமா இந்த டெய்லி கேலண்டரில் அன்றைய நாள், இன்னைக்கு மகிழ்ச்சி, சலனம், வரவு என்று ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையில் சொன்ன அந்த விஷயங்களை காலை எழுந்தவுடன் பார்ப்பது என்பது ஒரு பல லட்சம் பேர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கின்றது. அதில் ஒரு ஆர்வம் இருக்கின்றது. ஆக மனிதனுக்கு இது ஒரு நிலை கண்ணாடி மாதிரி, நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு நம்மளுக்கு முகம் பார்க்குற மிரர் மாதிரி ஆயிடுச்சு. உன்னுடைய முகம் கண்ணாடியில் பார்த்து தலை சீவி ஆடை சரி செய்து கம்ப்ளீட் ஆன பின்னாடி ஒரு முறை அப்படி ஆசையாக அதை நம்ம பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு சேம் அந்த மனம் சார்ந்த ஒரு அன்றாட ஒரு விஷயமாகத்தான் இந்த ஜோதிடமும் மாறிப்போனது. மனதளவில் அது ஜோதிடம் என்பது ஒரு கண்ணாடியாகித்தான் போனது. இது என்னுடைய நட்சத்திரம், என்னுடைய விஷயம், இது என்னை சார்ந்த விஷயம்,
நமக்கென்று முகத்தை அழகு செய்து கொள்ளுதல், நமக்கென்று ஆடையை போட்டுக்கொள்ளுதல், நமக்கென்று ஒரு பொருளை வாங்கிக் கொள்வது என்பது போல் இந்த ஜோதிடம் என்னவானது, இது என்னுடைய நட்சத்திரம், இது என்னுடைய ராசி, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிறது, அது அவங்களையே கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். புராடம் நட்சத்திரம் பணவரவு, ஆயில்யம் கடன் தீருது அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா உண்மையிலேயே கடன் தீர்ந்துடுற மாதிரியும் உண்மையிலேயே பணம் வந்துட்ட மாதிரியும் ஒரு செகண்ட் அவங்களுக்கு அந்த ஒரு பயங்கர சந்தோஷத்தை அது ஏற்படுத்திது. அதே போல் இன்னைக்கு கண்டம், வண்டியில் போகும்போது ஜாக்கிரதை அப்படின்னா அதை வந்து சில பேர் வந்து ஒரு மேலாப்பாக பார்த்தாங்க, சிலர் வந்து அதை ஆழமாக நினச்சாங்க. கண்டன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான வேலை வெளியூரில் இருக்கும், ஆனால் போக மாட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து ஆழமாக நினைப்பாங்க. ஆனால் அப்படி ஆழமாக நினைத்தால் அது நடக்கும். ஆக அவருக்கு அது தெரியாமல் இருந்திருந்தால், இந்த ஜோதிடத்தை பற்றி சுவாரஸ்யம் இல்லாமலையோ இதெல்லாம் நம்பாமல் இருந்திருந்தா அந்த தப்பான விஷயம் நடக்காமே கூட போயிருக்கலாம். அவர் அதை நம்பினதும் அவர் வந்து இது நடக்கும் ரொம்ப ஆழமாக நினச்சது தான் அந்த கெட்ட விஷயம் நடந்ததுக்கே அது காரணம். ஒருவனுக்கு ஆழமாக நம்ப வேண்டிய விஷயங்கள் நாம் நம்ப வேண்டுமா அல்லது நம்பக்கூடாதா என்ற 2 பரிணாமங்கள் பார்க்கும்பொழுது, ஒருவன் கல்வி கேள்விகளில் பெரிய திறமை இல்லை என்றாலும் உன் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்றால், அவன் ஆழமாய் நம்புகிறவனாய் இருந்தால் அவனின் அந்த ஆழ் நம்பிக்கை வெற்றி பெறச் செய்யும். அதாவது வாய்ப்புகளே இல்லை என்றால் கூட அவனுடைய நம்பிக்கை அவனை வெற்றி பெறச் செய்து விடுகின்றது. ஆக ஆம், நம்பிக்கை நல்லதுதான். அதே போல் கெட்டது நடந்து விடுமோ என ஆழ் நம்பிக்கை கொண்டாலும் அதுவும் நடந்துதான் விடும். அப்போ என்ன பண்ணணும் என்றால், நல்லதுக்கு ரொம்ப நம்ப வேண்டும், கெட்டதுக்கு சும்மா ஒரு லேசான மனதுடன் மழை வர சான்ஸ் இருக்குதுப்பா, கூட எதுக்கும் வந்து கொண்டு போகலாம், அப்படி சரி வந்தால் எங்கேயாவது ஒதுங்கிக்கலாம், கொடை வேணால் எங்கேயே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அதில் ரொம்ப ஒரு ஈடுபாடு இல்லாமல், இந்த மழை வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம கொடை எடுத்தும் போகலாம், இல்லைன்னா எடுத்தும் போக வேணாம், எங்கேயாவது ஒதுங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மேல் லேயரில் நினைப்போம், அவ்வளோதான். அதை வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு காதல் விஷயமா, அது ஒரு கல்யாண விஷயம் மாதிரியோ இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமா பார்க்க மாட்டோம். நம்ம மழை வர போகுதுன்னா அதுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுப்போமோ அந்த அளவு தான் கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எடுக்கணும். இந்த நடக்க போகுது, இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லா கிரகங்கள் சேருகின்றது, அப்படி நடக்க போகுதுன்னா அதுக்கு இந்த மழை வரப்போது கொடை எடுத்துக்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அந்த அளவுக்கு தான் அதுக்கு உங்கள் மைண்டு கொண்டு போனால், அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் அதை கொண்டு போகக்கூடாது. ஒரு லேசான சிந்தனையோடு விட்டுவிட வேண்டும். மனதின் ஓரத்தில் ஒரு மூலையில் அதை போட்டு வைத்துவிட்டு அதை மறந்துவிட வேண்டும். இப்பொழுது வந்து அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த கிரக சேர்க்கை என்பது யாருன்னா போயிட்டு இருந்தால் அதெல்லாம் செக் பண்ணவா போகிறாங்கன்னு சொன்னது தான். அது 1000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிரக சேர்க்கைலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி கிடையாது. ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால், 100 வருடங்களுக்கு முன்னால் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை இருந்தது தான். இந்த கிரக சேர்க்கை பூமியில் சில இடங்களில் சில விஷயங்களை நல்லது செய்யும். அதாவது மனிதன் என்று பார்க்காமல் பூமி என்றே சில நாடு சில இடங்களில் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களினுடைய அழிவோ அல்லது நல்ல ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியோ எதுவாக இருந்தாலும், பூமியினுடைய இந்த எல்லா கிரகங்களின் சேர்க்கை என்பது பூமியில் சில இடங்களில் சில விஷயங்கள் நல்லது செய்யும், சில இடங்களில் அழிவும் ஏற்படுத்தும். முதலில் இந்த விஷயத்தை ஓப்பன் செய்த இந்த வேகமாக இது யூடியூபர்னு நினைக்கிறேன், ஓப்பன் செய்தது வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி மேஷ ராசியில் தான் இந்த மாதிரி ஒரு நிலை வருதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த தனுசுவையே எடுத்தார். இப்போ அது வந்து எங்கும் மேஷத்தையே அடிபடல, அந்த மேஷத்தையே விட்டுட்டாங்க எல்லாம். அவரும் அதை மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணல, அந்த தனுசுலேயே நின்றுட்டாங்க எல்லாம். மறுபடியும் இப்போல்லாம் அவர் அதை பற்றியே பேசுறதை விட்டுட்டார். ஏன்னா வந்து எல்லா ஜோதிடர்களும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே நடக்க போதில்லை, இன்னும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்க போகுதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோதிடர்கள்கிட்ட வந்து நிறைய அந்த தனுசு ராசிக்காரர்களும் சரி, தனுசு ராசிக்காரருடைய அம்மாக்கள் எல்லாமே வந்து ஜோதிடர்கள்கிட்ட வந்து கேள்வியாக கேட்டுருக்காங்க, என்னதான் ஆக போகுது எங்கள் பையனுக்கு அப்படின்ற மாதிரி பயந்து போய் ரொம்ப இது நாட்டளவில் வளர்ந்துட்டதுனால இது ஒரு எல்லாத்துலேயும் ஒரு வைரல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சமயம் வந்து இந்த பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்றது வந்து உலகம் ஃபுல்லாக வைரல் மாதிரி ஆச்சு. இது வைரல் மாதிரி ஆகாமல் இருந்திருந்தா ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இந்த ஒருத்தர் வந்து அதை பற்றி தப்பை பற்றி யோசிச்சுட்டே இருந்தால் நடக்கும்னு. அதனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, நாடு ஃபுல்லாக ஒரு மாசான விஷயமா மாறி போகலன்னா ஒன்றா இருக்காது, இது அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. இது ஒரு பெரிய நாடளவில் பெரிய விஷயமா மாறிட்டதுனால இப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அதை கொஞ்சம் மைண்டில் வைக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் கிரகங்கள் அருகருகே வந்தால் சில வைப்ரேஷன் இருக்கத்தான் செய்யும். அந்த வைப்ரேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல வைப்ரேஷனாக மாற்றிக்கவும் மாற்றிக்கலாம். அதே சமயத்தில்
நல்ல ஒரு கிரகண நேரத்துலையோ அல்லது இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் அந்த முடியத்தில் தொடங்குற அந்த சோடச நேரத்தில் வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும்ன்றவங்க அந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கினாலும் பண்ணலாம். இந்த கிரகங்கள் சேரும்போது சில வைப்ரேஷன் சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கிட்டத்தட்ட ஒரு 1ஆம் தேதியிலிருந்தே வந்து எனக்கு நிறைய தகவல்கள், இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே எனக்கு நிறைய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதாவது 3 இதே இந்த தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் சில மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து 3 வருஷமாக வீட்டிலையே உட்காந்துட்டு திடீர்னு ஃபாரின் சான்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. எதிர்பாராத சில விஷயங்களும், அதாவது ஒரு ரொம்ப இள வயதிலேயே எதிர்பாராத சில வேதனைக்கான விஷயங்களும் நடைபெற ஆரம்பித்து விட்டன, என் காதுகளுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் நான் இது பற்றி விட்டுடலாம். இந்த தனுசு ராசி இந்த மாதிரி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கோள் மேட்ரையே நான் பேச வேணாம் தான் நினச்சேன். ஆனால் இந்த 1ஆம் தேதியிலேருந்து இந்த வந்து கொண்டிருக்கும் என்ற தகவல்கள் என்னை இப்பொழுது பேச வைத்து இருக்கின்றன. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வைப்ரேஷன் நேரத்தை வந்து இந்த தனுசு ராசி மற்றும் அந்த தனுசு லக்னக்காரர்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படி பயன்படுத்திக்கலாம்னா, ஈவன் மேஷராசி கூட அந்த மாதிரி இருந்தால் பெட்டர். இன்னும் எல்லா ராசிக்காரர்களுமே இதை நம்ம இந்த வைப்ரேஷனான இந்த டிசம்பர் நேரத்தை பயன்படுத்தி கொள்வது மிகவும் சிறப்பு என்று சொல்லுவேன். அதாவது ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதை என்பதை விட, ஜாக்கிரதை என்ற ஒரு வார்த்தையை விட நிறைய பூஜைகள், கோவில்கள், அதாவது கோவில்கள் வந்து இருந்த இடத்திலிருந்தே சதா சித்தர்களை நினைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. கோவில்களுக்கும் அருகில் இருக்கும் கோவில்களுக்கு நிறைய போவது சிறப்பு. அதே நினைப்போடு மட்டும் தயவுசெய்து இருந்து விடாதீர்கள். அதாவது கெட்டது நடந்து விடுமோ என்ற கதையே வேண்டாம். இந்த நேரத்தில் ஒரு வைப்ரேஷன் வருது, இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம பெரிய ஆளாகலாம் என்ற கட்டத்தோடு நில்லுங்க. மழை வந்தால் கொடை எடுத்தும் போகிற விஷயம் அளவுக்கு மட்டுமே இதை மைண்டில் போட்டுக்குங்க எல்லாருமே. என்னென்னா, இப்போ நான் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து இந்த பதஞ்சலி சித்தர் வந்து வணங்குறது நல்லது. நிறைய சித்தர்கள் வந்து 300 வருஷம், 400 வருஷம், 700 வருஷம் அப்படி வாழ்ந்தவங்க. இந்த பதஞ்சலி சித்தர் வந்து முக்கியமாக தனுசு ராசிக்கே முக்கியமாக பதஞ்சலி சித்தரை வந்து வணங்குறது நல்லது. பதஞ்சலி சித்தரை வணங்கினோன்னா நீங்கள் அந்த இடத்துக்கே போகணும். சித்தர்கள் கோயில்கள் இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கே போகணும், கற்பூரம் உடைக்கணும், தேங்காய் உடைக்கணும், எம்சம், இது கதையே எதுவுமே இல்லை. இருந்த இடத்துலேருந்தே ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை அடிக்கடி நினைக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த பதஞ்சலி சித்தர் என்பவர் வந்து இப்போ 4 யுகங்கள் வாழ்ந்தவர். இப்போ நிறைய சித்தர்கள் வந்து 700 வருஷம், 300 வருஷம், முருகர் 300 வருஷம் வாழ்ந்தவர். அந்த மாதிரி வந்து உனக்கு சித்தர்கள் எல்லாமே வந்து 700 800 வருஷம் வாழ்ந்தவங்க. இந்த பதஞ்சலி சித்தர் இவரோட இன்னொரு 2 3 சித்தர்கள் வந்து பல யுகங்கள், அதாவது 4 யுகங்கள் வாழ்ந்தவங்க. அந்த மாதிரி இந்த பதஞ்சலி சித்தர் பர்டிகுலராக இந்த தனுசு ராசியினரே வந்து வணங்குறது நல்லது. காலையில் எழுந்தவுடனே நம்ம எழுந்துக்கும் போதே ஒரு 3 முறை, அப்புறம் மதியம் ஒரு 3 முறை, அப்புறம் சாயந்தரம் ஒரு 3 முறை, அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது ஒரு 3 முறை. இது வந்து இந்த தனுசுலேயே வந்து 3 ஸ்டார் வருது இல்லைங்களா, அவங்களில் வந்து இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் வந்து அந்த மேலே அந்த போடுறவங்களுக்கு இதில் பிரிண்டிங்கில் ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ராங் ரும் குருங் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே நம அப்படின்றது வந்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் பதஞ்சலி முனிவரே நம இது. அதுக்கப்புறம் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திரங்களுக்கு வந்து ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் சம் அம் ஓம் ஜீம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நம. இதுதான் நீங்கள் வந்து அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் சொல்லலாம். இல்லை உங்கள் நட்சத்திரம் தெரியல, தனுசுன்னு மட்டும் தெரியும்னா நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பதஞ்சலின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வர லைன் மட்டும் சொன்னால் கூட போதும், சொல்லலாம். இதனால் இந்த மற்ற சித்திரங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டா உங்களுடைய நட்சத்திரம் இல்லைன்னா சொன்னால் தப்புலாம் கிடையாது. யார் வேணால் எந்த சித்திரமே நல்லது தான். இதில் கொஞ்சம் அவங்களுக்கே அந்த இதுலேயே வந்தவங்களுக்கு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அதிகமான பலன் கொடுக்குன்றது தான். இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். இது இல்லாமல் எல்லாமே மேஷராசிக்காரர்கள் கூட இதுக்கு அடுத்தது பதிவில் நான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே என்ன இதுன்னு போடுறேன். இந்த ஸ்லோகனும் அந்தந்த சித்தர்களையும் போடுறேன். அது மாதிரி எல்லா ராசிக்காரர்கள் பண்ணது நல்லது, மேஷராசிக்காரர்களுக்கும் நல்லது. மேஷராசிக்காரர்களும் பாதிப்பதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். அதே மேஷராசிக்காரர்கள் திடீரென்று ஒரு பெரிய ஒரு தொழில் தொடங்குவதையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நீங்கள் யாரும் கெட்டது நடக்கப் போகிறது என்ற பயத்தை விட்டுவிடுங்கள். நல்லது நடக்கப் போகிறது என்று ரொம்ப அதீத கற்பனையாக ஒரு மாதிரி பயங்கர மிராக்கள் மாறியும் நினைக்க வேணாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா,
நீங்கள் அந்த பூஜைகளை சொல்லும்போது, இந்த சித்தரை பற்றி நினைக்கும்போது, உங்கள் கற்பனைகள், உங்கள் ஆசைகள், நிறைவேற வேண்டிய எண்ணங்கள் எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் கேளுங்க. எவ்வளோ நாளும் கேளுங்க. எவ்வளோ நாள் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி போட்டோன்ற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, இந்த கிரக சேர்க்கை இருக்குது, இப்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம நல்லா கேட்கலான்னு சொல்லிட்டு அதுக்குன்னா காசா பணமா, நல்லா கேளுங்க, எவ்வளோ நாளும் கேளுங்க. ஏனென்றால் கிரக சேர்க்கை நேரத்தில் உங்கள் வேண்டுதல்கள் பலிப்பதாக இருக்கின்றது. எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் கேளுங்கள். பெரிய பணக்காரன், பெரிய கல்வி, அழகான காதல் என்று எல்லையற்ற வேண்டுதல்கள் வைத்துவிட்டு அதோடு உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அது என்ற ஒரு விஷயம் நம் சித்தர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக தெரிந்து கொண்டு சொன்ன விஷயம்தான் அது. விரும்பினால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய சூட்சுமம். அதிகம் விரும்பினால் நிச்சயம் கிடைக்கும். அதாவது விரும்பினால் கிடைக்கும், அதிகம் விரும்பினால் நிச்சயம் கிடைக்கும் என்பது தாத்பரியம். எல்லா மக்களும் மற்றும் தனுசு ராசியினரும் யாகங்கள், பூஜைகள் இந்த ஜனவரி 15 வரைக்கும், டிசம்பர் 1லேருந்து ஜனவரி 15 வரைக்கும் உங்கள் வீட்டின் அருகில் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் நடத்தும் அந்த கணபதி ஹோமமோ இல்லை வேறு ஏதாவது பூஜைகளோ அல்லது அத்தனை யாகங்கள், பூஜைகள் மற்றும் அந்த ஜனவரி 15 வரைக்கும் ஐயப்ப பூஜைகள் நிறைய வீட்டில் நடக்கும். அவங்க அழைப்பு வந்ததுன்னா ஐயப்ப பூஜைகள் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் தூர கோவில்கள், புனித யாத்திரைகள் இப்போதைக்கு வேண்டாம். மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, இரவு பகலாய் நீங்கள் படித்தால் கிரகங்களின் ஒருங்கிணைப்பு வைப்ரேஷன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாவீர்கள் என்பது நிச்சயம். அதனால் நிச்சயமாக மாணவர்கள் ரொம்ப ஆழமாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இதுதான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அதை டீப்பாக நைட் அண்டே உட்காந்து அதுவே வெறித்தனமாக படிங்க. இந்த டிசம்பர்லேருந்து இந்த ஜனவரி 15 வரைக்கும் ரொம்ப படிக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் செய்யப்படுகின்ற விஷயங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை அள்ளித்தருவதாக இருக்கின்றது. அதனால் மாணவர்கள் மிகுந்த இதுவோடு அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நினச்சி நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எல்லாவற்றையும் பெற தனுசு ராசியினர் மற்றும் மேஷம் மற்றும் அனைத்து ராசியினருக்கும் நல்லவை கொட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதங்களோடு நான் கூறிக்கொள்கிறேன். ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மஹாய தீமஹி தன்னோ பைரவ பிரசோதயாத். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.